ஹலோ, வெல்கம் டு ஜெனு கிச்சன். இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 400 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை நீங்கள் ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கிறோங்க. பெரிய வெங்காயம் ஒரு சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா 1, இல்லைன்னா சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கிறோங்க. ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, முந்திரி பருப்பு ஒரு 10லேருந்து 12 எண்ணிக்கை, பட்டை கிராம்பு ஏலக்காய் 2 எடுத்துருக்கிறேன். புதினா மல்லி கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துருக்கிறேன். தேங்காய் பால் 1/2 மூடி தேங்காயில் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் இந்த பிரிஞ்சி இலை பட்டையை போட்டுங்க. இதில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே இந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறேங்க. இப்போ ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை வதங்கிக்கிடட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இந்த இஞ்சி பூண்டை சேர்த்துடணும். அதில் இஞ்சி பூண்டு மல்லிக்கீரையும் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறதையே அதை சேர்த்துடலாம். நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளக்குறீங்களோ அதில் 2 கப் அளவு பால் எடுத்துக்கிறீங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கொதிக்க விட வேணாம். கொஞ்சம் லேசாக நுரைச்சிட்டு வரும்போது நம்ம அரிசியை சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரிசியை சேர்த்துடலாம். இதில் இப்போ அரிசி சேர்த்து முதல்ல கொஞ்சம் நேரம் ஹை ஃப்ளேமில் கொதிக்கட்டும். நான் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன். அதனால் 400 கிராம் அரிசிக்கு 800 கிராம் அளவு தண்ணி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் சீரக சம்பா அரிசியாக இருந்தால் ஒரு 1/4 டம்ளர் கம்மி பண்ணிக்கிறீங்க தண்ணியை. இப்போ தண்ணியெலாம் நல்லா வற்றிருச்சு. கொஞ்சம் லேசாக தான் கொஞ்சம் தண்ணி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிருச்சு. நம்ம சாதத்தை திறந்து ஒரு 2 ஸ்பூன் இதில் நெய் எடுத்துருக்கிறேன். இதை சாதத்து மேலே லேசாக விட்டுக்கிறேங்க. இது இந்த ஹீட்லேயே இது நல்லா சாதத்தோடு ஒன்றா கலந்துரும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு தயாராகிடும். இப்போ நம்மளோட தேங்காய் சாதம் தயாராகிருச்சு. இதை நீங்கள் மட்டன் குழம்பு, மட்டன் வறுவலோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.